கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக இருக்குது. ஏன்னா இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் நான் வந்து வரும்போதும் ஒரு அந்த ஒரு வெல்கம் வந்து எனக்கு ஆக்சுவலி சொல்ல போனீங்கன்னா என் பேர் சொல்லும்போதே எனக்கு வந்து இன்னும் ஞாபகத்தில் இருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு இது வரும். கேரளாவிலேருந்து நான் கேப்பு மாஸ்க் எல்லாம் வச்சு எதுவுமே தெரியாத மாதிரி இப்படி வந்துட்டு சென்னையில் வந்து இனிமேல் யாரும் கண்டுபிடிக்க மாட்டேன்னு சொல்லி கேப்பெல்லாம் எடுக்கும்போது நிறைய பேர் வந்து ஃபோட்டோ எல்லாம் எடுப்பாங்க. அப்போ நான் யோசிப்பேன், உங்களுக்கு இன்னும் ஞாபகத்தில் இருக்கு, என்ன ஞாபகம் இருக்குது, என்ன இவ்வளோ வருஷமாச்சுல. நான் கொச்சின்ல ஒரு ஷூட்டிங்ல ஒரு ஹோட்டல்ல இருக்கேன். வினய் வாஸ் ஆல்சோ தேர். லாபியில வந்து நான் அப்படியே வந்து கீ கொடுக்கும்போது வினய் தான் பக்கத்தில் நின்றுட்டு இருக்கு. நான் வந்து கண்டுக்கவே இல்லை. வினய் வந்து ஹலோ பாவனா கேன் ஐ டேக் அ ஃபோட்டோ அப்படின்னு சொல்லும்போது யார் இதுன்னு சொல்லி பார்த்தா வினய். நான் பர்சனல் லைஃப்ல எப்படி இருக்கும்னு சொல்லி எல்லா ஆடியன்ஸுக்கும் தெரியாது. லைஃப்ல வந்து ஒரு கொஞ்சம் சினிமேட்டிக்கா வந்து ரீல்ஸ் போடுறது, எப்பவுமே லவ் பண்றது, ஐயா நாங்கள் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கோம், இப்போ கூட நாங்கள் லவ் பண்ணிட்டு இருக்கோம், நெக்ஸ்ட் மினிட் நாங்கள் லவ் அந்த மாதிரி ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கிறது எனக்கு கொஞ்சம் ஆஸ் அ பர்சன் நான் அப்படி பண்ண மாட்டேன். நேம் பாவனான்றது யார் வச்சா? ஆக்சுவலி உங்கள் நேம் கார்த்திகா. ஆக்சுவலி நான் தான் வச்சேன். கண்ணன் வரும் வேலை அந்தி நாளை நான் காத்திருந்தேன், சின்ன சின்ன தயக்கம் சில மயக்கம் அதை ஏற்க நின்றேன். என்ன ரீசன்? நீங்கள் நிறைய மலையாள படம் பண்ணீங்க, பட் ஆனால் தமிழ் படங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ஏன் கம்மியாயிடுச்சு? இது வந்து நான் இப்போ வந்ததுலேருந்து இதுதான் கேட்டுட்ருக்காங்க எல்லாரும். ஸோ பேசிக்லி வந்து ஒரு கான்ஷியஸ் டிசிஷன் எல்லாம் எதுவும் இல்லை. ஒரு அந்த டைமில் எனக்கு ஒரு மேனேஜர் மாதிரி இருந்துச்சு. தென் வந்து அவங்க இல்லைங்கிற மாதிரி ஒரு இது வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் காண்டாக்ட் வந்து இல்லை யாருமே அந்த டைமில் சென்னையில். நானும் வந்து மலையாளம் கன்னடான்னு சொல்லி நானும் பிஸி ஆகிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நான் நிறைய பேரை மீட் பண்ணும்போது நீங்கள் உங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுன்னு கூட எங்களுக்கு தெரியாது. அந்த படத்துக்கேண்டி நான் உங்களை தான் கேட்டேன், இந்த படத்துக்கேண்டி உங்களை தான் கேட்கணும்னு நினச்சேன். பட் வந்து எப்படி காண்டாக்ட் பண்ணுறாங்க, அதுவும் இல்லாமல் நிறைய பேர் வந்து இல்லை அவங்க மலையாளத்தில் பிஸியாக இருக்காங்க, தமிழ் பண்ணுறதா இல்லைன்னு சொல்லிட்டும் வந்து இந்த மாதிரி வந்துச்சு. ஸோ எதோ நெரேட்டிவ்ஸ் ஓடிட்டே இருந்தாங்க. இட்ஸ் நாட் தட் நான் கான்ஷியஸ்லி வந்து இனிமேல் நான் வந்து தமிழ் பண்ண மாட்டேன்னு சொல்லி அந்த மாதிரியெல்லாம் எதுவும் நடக்கலை. சம்திங் ஹேப்பன் அண்ட் தென் ஜஸ்ட் ஹேப்பன் தட் வே. நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் ஜாயின் பண்ணி ரீல்ஸ் ஃபோட்டோஸ் போடும்போது உங்களோட பழைய படங்களை எடுத்த சிலர் வந்து ரீல்ஸு டான்ஸ்லாம் போடும்போது ஸோ உங்களோட ஃபேன் பேஸ் இன்னும் அப்படியே இருக்குன்றது ஓகேவா? அப்படி ஹாப்பியாக இருக்கா? தமிழ் வந்து ஆக்சுவலி எஸ் எனக்கே கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக இருக்குது. ஏன்னா இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் நான் வந்து வரும்போதும் ஒரு அந்த ஒரு வெல்கம் வந்து எனக்கு ஆக்சுவலி சொல்ல போனீங்கன்னா என் பேர் சொல்லும்போதே எனக்கு வந்து இன்னும் ஞாபகத்தில் இருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு இது வரும். ஏன்னா நான் பண்ணதே ஒரு 7, 8, 9 படம் அவ்வளோதான். இவ்வளோ வருஷம் கழிச்சும் பீப்புள் ஆர் ரெகக்னைசிங் மீன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்போ நான் இதுக்கு நடுவில் வந்து சும்மா வந்து போயிருக்கேன் நான் சென்னையில் அது இதுன்னு சொல்லிட்டு. அப்போ கூட ஏர்போர்ட்டில் வந்தால் கூட எல்லோரும் வந்து ஃபோட்டோ எடுக்கிறது. சம்டைம்ஸ் நான் இப்படி கூட சொல்லியிருக்கேன், கேரளாவிலேருந்து நான் கேப்பு மாஸ்க் எல்லாம் வச்சு எதுவுமே தெரியாத மாதிரி இப்படி வந்துட்டு சென்னையில் வந்து இனிமேல் யாரும் கண்டுபிடிக்க மாட்டேன்னு சொல்லி கேப்பெல்லாம் எடுக்கும்போது நிறைய பேர் வந்து ஃபோட்டோ எல்லாம் எடுப்பாங்க. அப்போ நான் யோசிப்பேன், உங்களுக்கு இன்னும் ஞாபகத்தில் இருக்குது, என்ன ஞாபகம் இருக்குது, என்ன இவ்வளோ வருஷமாச்சுல அந்த ஒரு தாட்டு. பட் இப்போ வந்து ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு கதை சொல்லும்போது தான் எனக்கே வந்து கொஞ்சம் சர்ப்ரைசிங் அப்படியான்னு சொல்லிட்டு இருக்கும். மேபி பிகாஸ் நான் அந்த ஒரு ரெஸ்பான்ஸு தெரியறது கூட நான் அவ்வளோ ஸ்டே பண்ணல. நான் வந்து மறுபடியும் போய் அங்கங்கே ஏதோ படம் பண்ணி அங்கேயும் வேறு பிஸி ஆகிட்டேன். இப்போ உங்கள் கூட நடித்த ஹீரோஸ்லாம் இப்போ வேற ஒரு படம், நீங்கள் ஜெயம் ரவி கூட நடிச்சிருப்பீங்க, அவர் பேரையும் மாற்றிட்டாரு, அவர் நெகட்டிவ் ஷேடுக்கும் நடிக்க போயிட்டாப்ல. இப்போ பராசக்தி படத்தில் நெகட்டிவ் ரோலில் நடிக்கிறார் சிவகார்த்திகேயனோட. ஸோ பரத் இருக்கட்டும், இப்போ மாதவன் இருக்கட்டும், மாதவன் வெப் சீரிஸ் வேறு மாதிரி ஒரு படம். ஸோ இவங்களோட க்ரோத்தை எப்படி பார்க்குறீங்க? ஆஸ் அன் ஆக்டர் வந்து இதெல்லாம் நல்லது தான். ஒரு நான் வந்து ரொமான்ஸ் மட்டும்தான் பண்ணுவேன், இல்லை காமெடி மட்டும்தான் பண்ணுவேன், பப்ளியாக தான் இருப்பேங்கிற இல்லாமல் தட் சினிமா இஸ் ஆல்சோ சேஞ்சிங். ஒரு ஆக்டர் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணுறது நல்லது. கிரே ஷேடாக இருக்கட்டும், காமெடியாக இருக்கட்டும், இமோஷ்னலாக இருக்கட்டும், எனக்கும் அப்படி தான் ஆசை. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இவன் மலையாளம் தமிழ் எல்லாத்துலேயும் வந்து ரொம்ப துருதுருப்பாக ரொம்ப பப்ளியாக ப்ளேஃபுல்லாக இருக்கிற ஒரு கேரக்டரை சொல்லி அப்படியே எனக்கும் ஒரு இது. ஆனால் இப்போ அதுக்கப்புறம் சீரியஸ் நோட்டில் பண்ணுற மாதிரி இருக்குல்ல இப்போ ரீசெண்ட் மூவிஸை? ஆக்சுவலி சீரியஸும் இருக்குது. இப்போ நான் பண்ணிட்டு இருக்கிற வேற ஒரு மலையாளம் ஃபிலிம் அது கொஞ்சம் காமெடி. ஐ வாண்ட் டு ட்ரை எவ்ரிதிங். இல்லைன்னா ஒரு மாதிரி ஒரே மாதிரி இருக்கும்ல எல்லா படமும். ஸோ டிஃப்ரெண்ட்டாக வந்தால் நல்லது, வரணும்னு இல்லை. இஃப் யூ லக்கி வில் கெட். ரெண்டாவது நீங்கள் கடைசி அஜித் சாரோட நடிச்சிருந்தீங்க. இப்போ அஜித் சார் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் கார் ரேசிங் இப்படின்னு அவரோட பேஷன் வந்து மூவ் ஆகிட்டார்.
அவரோட அந்த கார் ரேசிங் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நிறைய 2, 3 ஆக்சிடென்ட் வீடியோஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்துருந்தீங்களா? எப்படி இருந்தது? அவங்களுக்கு வந்து முன்னாடியிலேருந்தே அது ஒரு பயங்கரமான ஒரு ஒரு பேஷன் மாதிரி கார் ரேசிங். ஸோ ரொம்ப டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியாது. ஐ நோ தட் யூனோ அவங்க வின் ஆயிட்டாங்கன்னு தெரியும். ஸோ தட் இஸ் அ ப்ரவுட் மூமெண்ட் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். பிகாஸ் அவங்களும் வந்து ரொம்ப நாளாக வந்து இந்த பேஷன் ரொம்ப. ஸோ அது வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் மாதிரி தான். அவங்க எவ்வளோ வருஷமாக எவ்வளோ அடிபட்டோம், இவ்வளோ ஆக்சிடென்ட் ஆகிட்டோம், மறுபடியும் மறுபடியும் ஹில் கெட் அப், ஹில் நெவர் கிவ் அப்புங்கிறது ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் எல்லாருக்கும். உங்கள் படங்களுக்கு அப்புறமா எல்லாமே ஒரு டைம் மிஷின் லூப் ஆகிட்டு, அஜித் சார் கூட பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் சால்ட் அண்ட் லுக் அப்படி மாறிட்டாங்க. பரத் சார் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சிக்ஸ் பேக்லாம் வச்சுட்டு வேறு மாதிரி ஒரு இதுக்கு மாட்டேன். ஸோ இதே ஒரு டைம் ட்ராவல் மாதிரியே தானே ஆயிருக்கு. பட் ஆனால் நீங்கள் மட்டும்தான் இன்னும் அப்படியே மாற. ஸோ ஐ திங்க் நானும் வந்து இந்த மலையாளம் கன்னடாலாம் நிறைய படம் பண்ணிட்டு இருக்கனால தான் மேபி யூனோ நானும் வந்து அந்த ஒரு இதில் இங்கே போயிட்டேன். உங்களுக்கு எவிடெண்டாக வந்து அந்த சேஞ்சஸ் வந்து தெரியற அளவுக்கு நான் எவ்வளோ படமும் பண்ணல. இன்ஃபேக்ட் வினய் 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 கூட வினய் வினய் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ பிஸி வில்லன் ஆக்டராக இருக்கு. ஆமாம் ஆமாம். இப்போ மலையாளத்தில் கூட நாங்கள் வினய் வந்து லாஸ்ட் இயர் வந்து நான் கொச்சினில் ஒரு ஷூட்டிங்கில் ஒரு ஹோட்டலில் இருக்கேன். வினய் வாஸ் ஆல்சோ தேர். நாங்கள் வந்து நான் இறங்கி லாபியில் வந்து நான் அப்படியே வந்து கீ கொடுக்கும்போது வினய் தான் பக்கத்தில் நின்றுட்டு இருக்கு. நான் வந்து கண்டுக்கவே இல்லை. வினய் வந்து ஹலோ பாவனா கேன் ஐ டேக் அ ஃபோட்டோ அப்படின்னு சொல்லும்போது யார் இதுன்னு சொல்லி பார்த்தா வினய். அப்படின்னு சொல்லி பார்த்தா வந்து இஸ் ஒர்க்கிங் மமுக்கா ஃபிலிமில் வில்லனா பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி. அப்போ நானும் கேட்டேன் வில்லனாவா அப்படின்னு சொல்லிட்டு தென் வி ஸ்போக். இட் வாஸ் நைஸ். தென் அவங்க வந்து அவங்க செக் அவுட் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது எனக்கும் நிறைய சேஞ்சஸ் தெரிஞ்சது. பட் இட்ஸ் குட். எல்லாரும் வந்து இவால்வ் ஆகிட்டே இருக்காங்க, சேஞ்ச் ஆகிட்டே இருக்காங்கன்னு சொல்லி. இப்போ தமிழ் சினிமாவோட ஒரு சேஞ்சஸ் எப்படி பார்க்குறீங்க? இப்போ நிறைய சின்ன சின்ன படங்கள் கண்டென்ட் ஓரியன்ட் படங்கள் தான் தமிழ் சினிமாவில் ஹிட் ஆகுது. முன்னாடியே பெரிய ஹீரோ ஹீரோயின் ஸ்டார் அப்படின்ற ஸ்டார் வேல்யூன்றது இப்போ சமீபத்தில் தமிழ் சினிமா இந்த சேஞ்ச் எல்லாம் எப்படி இருக்குது? நீங்கள் நிறைய படங்கள் இப்போ தமிழ் படம் பார்க்குறீங்களா? நான் ரொம்ப எல்லாமே பார்க்கல நான். பட் அப்பப்போ நான் ஏதோ பார்ப்பேன். பட் இட்ஸ் ஆக்சுவலி ரியலி குட். கண்டென்ட் வந்து நல்லா இருக்குன்னு சொன்னால் கூட அது கான்டென்ட் வந்தாலே நல்லாயிருக்கும். ஒரு பெரிய ஹீரோவோ ஹீரோயினோ தேவையில்லைங்கிற வந்தாலே நிறைய டேலண்டட் டைரக்டர்ஸ், நிறைய டேலண்டட் ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ் வந்து முன்னாடி வரும். பிகாஸ் இல்லைனா வந்து ஒரு பெரிய ஹீரோட டேட் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். ஒரு டேட்டுக்கேண்டி அவங்க 3 வருஷம் 4 வருஷம் வெயிட் பண்ணி அவங்க என்ன பண்ணணும்னு தெரியாமல் 4 வருஷத்துக்கு அப்புறம் மேபி அதே மாதிரி ஒரு படம் ஆல்ரெடி வந்துன்னு சொல்லிட்டு சிமிலாரிட்டி இருக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். அது வந்து இப்போ கண்டென்ட் ஓரியன்டாக வந்து சினிமாவில் வந்து கான்டென்ட் ஆக்சுவலி அது நல்லா இருந்தால் போதும். அதில் ப்ளே பண்ணுற கேரக்டர்ஸ் தான் வேணுங்கிற ஒரு தாட்டு இல்லை ஒரு கான்செப்ட் இஸ் ரியலி குட். அந்த ஒரு ஸ்டார் கான்செப்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இல்லாமல் ஐ திங்க் ஹாலிவுட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெர் ஆர் நோ ஸ்டார்ஸ். எல்லாருமே ஆக்டர்ஸ் தான். அவங்க ஒரு ஒரு மூவி வேணும்னா எவ்வளோ பெரிய ஆக்டராக இருந்தாலும் அந்த கேரக்டருக்கு செட் ஆகுறாங்களா இல்லையான்னு பார்க்குறதுக்கு ஆடிஷன் வேறு பண்ணுவாங்க. ஸோ லைக் தட் எவ்ரி திங் வில் ஹம்பிள் அஸ் டவுன். அப்போ நான் ஒன்றும் பெரிய இது இல்லை இந்த மாதிரி ஒரு அது வந்து இட்ஸ் ஆக்சுவலி அ வெரி நைஸ் கான்செப்ட். யூனோ நல்ல கான்டென்ட்டு நல்ல ஆக்டர்ஸ் போதும் நம்மளுக்குங்கிற ஒரு கான்செப்ட் ஆக்சுவலி இஸ் வெரி நைஸ். பிகாஸ் எத்தனையோ நல்ல நல்ல ஸ்டோரிஸ் வரும், எவ்வளோ நல்ல டேலண்டட் டேரக்டர்ஸும் ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸும் வரும். இட்ஸ் ஆக்சுவலி நைஸ். நீங்கள் நடிக்கிற டைமில் இந்த ஆக்டர் கூட நான் நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன், பட் ஆனால் மிஸ் ஆகிடுச்சு. பட் இப்போ அந்த மாதிரி ஒரு இது இருக்கா? எனக்கு வந்து கமல் சார் கூட ஒர்க் பண்ணணுன்னு எனக்கு ஆசை இருக்குது. பிகாஸ் எனக்கு அவங்களோட மூவிஸு, அவங்களோட டேலண்ட்டு, அவங்க வந்து சினிமாவுக்கு பண்ணுறதெல்லாம் ரொம்ப ஐ அட்மயர் ஹிம் அ லாட். அது வந்து எப்போவுமே நடக்கலாம், நடக்காமல் இருக்கலாம். பட் இருந்தாலும் ஒரு இட் வுட் பி நைஸ்ங்கிற ஒரு ஃபீல் இருக்கிறது அதுதான். எப்போவுமே அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே விஜய் அஜித்தோட நடிக்கணும்னு பண்ணுவாங்க. நீங்கள் அஜித் சாரோட நடிச்சிட்டிங்க. இப்போ விஜய் சாரோட இன்னும் நடிக்கவே இல்லை. ஆக்சுவலி அந்த டைமில் கூட வந்து இந்த மாதிரி தான் ஏதோ பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்துகிட்டே இருந்துச்சு. தென் டக்குன்னு நான் எங்கேயோ போயிட்டேன். ஸோ வந்து அந்த ஒரு நிறைய சின்ன சின்ன காம்ப்ளிகேஷன்ஸ் அங்கே நடந்திருந்தது. அது அந்த என்னோட ஒரு பர்சன் ஆஃப் ஒரு கான்டாக்டுங்கிற மாதிரி இருக்கிற ஆள் வந்து அப்போது வி ஹேட் அ ஃபால் அவுட். அப்போ அவங்க கூட வந்து அவங்க கூப்பிட்டா கூட ஒரு கனெக்ஷன் இல்லாமல் இருந்தது. ஸோ மெனி அந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது சின்ன 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 ப்ராப்ளம்ஸ் நடந்துட்டு தான் இருந்துச்சு. ஸோ மேபி மிஸ் ஆகிருக்கலாம். கடைசி படம் அறிவிச்சிட்டாரு, அப்புறம் அப்போ ஃபுல் டைம் பொலிட்டிஷியனாக இறங்கிட்டாரு. ஆமாம் ஆமாம் ஆமாம். அப்போ வந்து இனிமேல் வாய்ப்பு அது ஆமாம் இனிமேல் அவங்க வந்து பாலிடிக்ஸ் தானே. ஓகே. ஆனால் மலையாள சினிமாவில் இந்த மாதிரி ஆக்டர்ஸ் கம் பொலிட்டிஷியன்ஸ் ஆகிறது வந்து ரொம்ப குறைவாக தானே இருக்குது. கம்மி தான். ஆமாம். தமிழ் சினிமாவில் தான் அந்த ட்ரெண்ட் இருக்குது. ஆமாம் தமிழ் வந்து ஐ திங்க் முன்னாடியிலேருந்தே அந்த ஒரு இது இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டு
மலையாளத்துல வந்து 1, 2 பேரு இருக்கும். பட் மெயின் ஸ்ட்ரீம்ல நிக்கிறவங்க வந்து பாலிடிக்ஸ் போனது ஐ திங்க் மலையாளத்துல வந்து நானும் அவ்வளோ கேள்விப்பட்டதில்ல. தமிழ்ல வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே அந்த ஒரு இது இருக்குன்னு. அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நெனைக்கிறேன். இன்ட்ரெஸ்ட் இல்லாம யாரும் பாலிடிக்ஸ் வரமாட்டாங்கல்ல. ஸோ அவங்களோட இஷ்டம் அது. உங்கள் லைஃப்பில் இந்த விஷயத்தை நீங்கள் மறக்கணும், இது நடந்திருக்கே வேண்டான்ற ஒரு விஷயம் எதா இருக்கா? அப்படி பார்த்தீங்கன்னா வந்து டெஃபினெட்லி இருக்கும். பட் வந்து இனிமே வந்து இனி அது நடக்கக்கூடாதுங்கிற மாரி இப்ப நான் பேசி அது பிரயோஜனம் இல்ல. ஆல்ரெடி இட் ஹேப்பன்ட். ஸோ பட் என்னன்னா வந்து, அது எல்லாம் சேர்ந்து தான் வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாரி, இப்போ வந்து ஹூ ஐ ஆம் டுடேங்கிற ஒரு பெர்சனுக்கு வந்ததுக்கு எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருக்கு. ஸோ ஐ திங்க் அதெல்லாம் சேர்ந்து தான் வந்து நான் ஷேப் ஆயிருக்கு இப்போ. என்னோட தாட்ஸு, பெர்ஸ்பெக்டிவ்ஸ் எல்லாமே. இப்போ அதான் இப்போது கேரளாவில் ஹீரோயின்ஸ்க்கு சில ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குன்னு ஒரு கமிட்டி இப்போ ஃபார்ம் ஆகி, இப்போ அது வந்து ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி இப்போ ஒரு கம்ப்ளீட் செட்டப்பாக ஒன்று ஃபார்ம் ஆயிருக்குல்ல. சமயத்தில் ஹேமா கமிட்டியெல்லாம் ஃபார்ம் பண்ணி ஒரு கம்ப்ளீட் செட்டப்பாக மலையாளம் இண்டஸ்ட்ரியிலுக்கு வந்து ஹீரோயின்ஸ் அண்ட் அவங்களோட வெல்ஃபேருக்காக ஒரு இது பண்ணு. ஸோ இது கவர்மெண்டோட ஆக்ஷன்ஸ். இப்போ இட்ஸ் ஃபைன் இல்லை, இந்த மூவ் எப்படி நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஐ திங்க் இட்ஸ் ஸோ. டூ லேட்னு நினைக்கிறீங்களா? எனக்கும் வந்து வந்து அது எவ்வளோ இது ஹவ் ஃபார் இட் இஸ் எஃபெக்டிவ்னா எனக்கும் வந்து கரெக்டாக சொல்ல தெரியாது. அது வந்து போக போக தான் தெரியும். ஐ ரியலி ஹோப் எவ்ரிதிங் ஒர்க்ஸ் அவுட் அண்ட் எல்லாம் பாசிட்டிவாக வரட்டும்னு சொல்லி நானும் நினைக்கிறேன். இன்னுமே தமிழ் சினிமாவில் அந்த உமன் சென்ட்ரிக் ரோல்ஸ் வந்து குறைவாக தானே இருக்குது. நீ இத்தனை வருஷம் ஆனாலும் மலையாள சினிமாவில் ஹீரோயின்ஸ் பேஸ்டு மூவிஸ் நிறையா இருக்குது. ஆனால் கம்பேரிட்டிவ் தமிழ் சினிமாவில் இன்னும் அது அப்படியே ஆக்சுவலி எல்லா இண்டஸ்ட்ரியிலும் ரொம்ப ஒரு பெரிய ரேஷியோ அதுக்கு இல்லை. தமிழும் மலையாளத்துலலாம் ஐ திங்க் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் ஈக்குவலாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பேசிக்கலி அது வந்து யாரோடையும் தப்பும் இல்லை. ஒரு மார்க்கெட் வேல்யூ இருக்கா, இல்லை இந்த இந்த மாதிரி ஒரு ஆக்ட்ரஸை வச்சு மட்டும் நம்ம இவ்வளோ பைசா இறக்க முடியுமா, இறக்குனா வந்து திருப்பி கிடைக்குமாங்கிற ஒரு தாட்டு தான் வந்து அது. கான்ஷியஸாக வந்து யாருமே நாங்கள் வந்து ஃபீமேல் எல்லாம் வச்சு நாங்கள் படமே எடுக்க மாட்டோம்னு சொல்லி யாரும் பண்ணுறதில்ல. இட்ஸ் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் த மார்க்கெட். நம்ம வந்து ஈக்குவல் இதில் ஃபீமேல் மூவிலன்னு சொல்லி நம்ம சொல்லலாம். பட் ஒரு ப்ரொடியூசர் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து கண்டிப்பாக வந்து ஓகே இந்த ஆக்ட்ரஸை வச்சு நாங்கள் படம் பண்ணலாம், ஒரு நல்ல கதை இருக்குது, பட் அவங்கள வச்சு மார்க்கெட் பண்ணால் நம்மளுக்கு பைசா திருப்பி வருமா, அந்த மாதிரியெல்லாம் யோசிச்சுட்டு தான் அவங்க பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ வரும்போது தே ஆர் டூயிங் இட் இன் மலையாளமோ தமிழோ தெலுங்கோ கன்னடாவோ அந்த மாதிரி ஒரு அது நடந்துட்டு தான் இருக்கும். ஒரு பேரலி ஒரு ஃபுல்லாக எதுவும் இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் ரேஷியோ கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பிகாஸ் பிஸ்னஸ் இஸ் லைக் தட். மஞ்சு வாரியரோட கம்பேக் இப்போ நிறைய பேர் நிறைய தமிழ் படங்கள் பண்ணுறாங்க, நிறைய இது நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓரளவு ஒரு மலையாளம் பிரேக் ஆனோடனே இப்போ தமிழ் சினிமாவில் அவங்களுக்கு நல்ல பயங்கர ஃபேன் பேஸ். அவங்க வந்து என்ட்ரி கொடுத்தாலே அவ்வளோ ஃபேன் பேஸ், ஒரு ஹீரோக்கு நிகராக அவங்களுக்கும் ஒரு ஃபேன் பேஸை செட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் வந்து வந்திருக்கீங்க, இன்னும் அடுத்த கட்டமாக உங்களுக்கான ஒரு ஃபேன் பேஸை நாங்கள் பார்க்கணுன்னு எதிர்பார்க்குறோம். அதெல்லாம் எனக்கு தெரியாது. வந்து அது ஆளுங்களுக்கு பிடிக்குதுன்னு சொல்லும்போதே அது ஒரு பெரிய விஷயம். ஸோ நல்ல ப்ராஜெக்ட்ஸ் வந்து நல்ல நல்ல கேரக்டர்ஸ் வரும்போது தான் ஆளுங்களுக்கு அது நான் பர்சனல் லைஃப்பில் எப்படி இருக்கும்னு சொல்லி எல்லா ஆடியன்ஸுக்கும் தெரியாது. அவங்க ஸ்க்ரீனில் எப்படி இருக்காங்கன்னு சொல்லி தான் அந்த ஒரு இஷ்டம் வரும். அந்த கேரக்டரை தான் இப்போ தீபாவளி பார்த்து பிடிக்குதுன்னா நான் இல்லை, அது அந்த சுசிங்கிற கேரக்டர் தான் பிடிக்குது. அதை நான் ப்ளே பண்ணதுனால என்னைய பிடிக்குது. நான் ஆப்போசிட்டாக கூட இருக்கலாம் என் லைஃப்பில். நான் வந்து அந்த ரொம்ப நைவா இன்னோசென்ட்டாக ஒரு கேரக்டர் வரும்போது அந்த ஒரு கேரக்டர் மேலே தானே நம்மளுக்கு இஷ்டம் வருது. ஸோ அந்த அந்த மாதிரி நல்ல நல்ல கேரக்டர்ஸ் வந்து தான் ஒரு ஃபேன் பேஸ் வந்து உருவாகும்னு நான் நம்புகிறேன். பிகாஸ் ஆஃப் த கேரக்டர்ஸ் அண்ட் பிகாஸ் ஆஃப் ஸ்க்ரீனில் பார்த்து பார்த்து வர ஒரு இஷ்டம். பர்சனலி எல்லாரையும் வந்து நம்மளுக்கு தெரியாதுல்ல. உங்களுக்கு அந்த டைமில் ஒரு பிடிச்ச பாட்டு என்ன? கொஞ்சம் 2 வரி பாடலாம். என்னோட பாட்டா? நான் தீபாவளியிலேருந்தே நீங்கள் பாடலாம், யுவன் மியூசிக்கில். நான் பாட்டெல்லாம் பாடவே மாட்டேன். நான் வந்து ஹொரிபிள் சிங்கர். பட் எனக்கு என் பாட்டெல்லாம் ரொம்ப பிடிக்கும். தீபாவளி ஜெயம் கொண்டான் சாங்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாட்டை நான் நல்லாவே பாட மாட்டேன். இந்த கண்ணன் வரும் வேலை, கண்ணன் வரும் வேலை அந்தி நாளை நான் காத்திருந்தேன், சின்ன சின்ன தயக்கம் சில மயக்கம் அதை ஏற்க நின்றேன், கட்டி கடங்கா என்ன அலைகள் ரெக்கை முளைக்கும் ரெண்டு விழிகள் கூட பாயும் குறும்புக்காரன் அவனே. லிரிக்ஸ் தப்பா இருக்கலாம், ஐ டோன்ட் நோ. இல்லை கைத்தடுங்க, இவ்வளோ நல்லா பாடுறீங்க. ஆர்வம். பொதுவாக மேரேஜ் ஆனாலே அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபை ரீல்ஸ் போடுறது, ஃபோட்டோஸ் போடுறது, பிக்னிக் போட்டுருது. பட் ஆனால் பாவனா ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட், அப்படியே சைலண்ட்டாக இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நவீன் வந்து ரொம்ப கேமரா முன்னாடி அவர் வர்றது
இருக்கிறது அவ்வளோ வந்து பிடிக்கல. அப்புறம் வந்து ஏதோ நான் மேபி சினிமாலலாம் நிறைய சாங்ஸ் அது இதுவும் பண்ணிட்டு இருக்கனாலயோ என்னமோ தெரியல. லைஃப்ல வந்து ஒரு கொஞ்சம் சினிமேட்டிக்கா வந்து ரீல்ஸ் போடுறது, எப்பவுமே லவ் பண்றது, நாங்க ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப கூட நாங்க லவ் பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் மினிட் நாங்க லவ் அந்த மாதிரி ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கிறது எனக்கு கொஞ்சம் ஆஸ் அ பர்சன் நான் அப்படி பண்ண மாட்டேன். ஸோ கொஞ்சம் ஃபேக்கா தெரியும் நான் அப்படி பண்ணும்போது. அதனால நான் பண்ணல அவ்வளோதான். இப்போ சோஷியல் மீடியா கிரிட்டிக்ஸ் எப்படி பார்க்குறீங்க? இப்போ எப்பவுமே வந்து இப்போ நெறைய வந்து Twitter, Instagram எல்லாம் வந்து கமெண்ட்ஸ் வந்து எது போட்டாலுமே நெகட்டிவ் கமெண்ட்ஸ்னு ஒரு குரூப் அத போட்டுக்கிட்டே இருக்காங்க. அது எப்படி உங்களால அஃபெக்ட் ஆகுதா? இல்ல யூ ஜஸ்ட் மூவ் ஆன்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் Instagram மட்டும் தான் இருக்கேன் எனக்கு சோஷியல் மீடியான்னு சொல்லிட்டு. என்னோட கமெண்ட்ஸ் கூட எப்பவுமே லிமிட்டடா இருக்கும். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் இக்னோர் பண்ண வேண்டியதா. சில டைம் வந்து ஹர்ட் ஆகும்போது ஹர்ட் ஆகும். ஆஃப்கோர்ஸ் வி ஆர் ஆல் ஹியூமன்ஸ், ஹர்ட் ஆகும். நம்மளை பற்றி எதுவுமே தெரியாத ஏதோ எழுதுறாங்களே இவங்களுக்கெல்லாம் வேறு வேலையே இல்லையான்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. பட் தென் வாட் டு டூ? எதை வேணாலும் ஈஸியஸ்ட் வேஸ் ரிப்போர்ட் இல்லை பிளாக் பண்ணுறது, அவ்வளோதான். பட் ரொம்பலாம் நான் அந்த மாதிரி பார்க்கல. பட் வர்றது வந்து ஓகே சரி வரட்டும், அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஹாப்பினஸ் இருந்தால் ஓகே எழுதட்டும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு நேம் பாவனான்றது யார் வச்சா? ஆக்சுவலி உங்க நேம் கார்த்திகா. மூவிக்கு எப்படி இது பாவனா? ஆக்சுவலி நான் தான் வச்சேன். அது பொதுவா வந்து ஒரு டைரக்டர் வைப்பாங்க, இல்ல ப்ரொடியூசர் வைப்பாங்க இது அப்படின்ட்டு. இல்லை, நீங்க நான் வந்து ஃபஸ்ட்டு படம் அது ஆக்சுவலி ஒரு பெரிய ஸ்டோரி. அது நான் ஃபஸ்ட் படம் பண்ணும்போது 2 ஹீரோயின்ஸ் வேணும். அப்போது ரைட்டருக்கு வந்து என் அப்பாவை தெரியும். அவளை கூட்டிகிட்டு வந்துடுங்க, எனக்கு வந்து பார்க்கணும் அந்த மாதிரி அது இதுன்னு சொல்லிட்டு நாங்கள் போனோம். நான் வந்து டான்ஸ் கிளாஸ் இருக்கேன் அன்றைக்கி. நான் டான்ஸ் கிளாஸுக்கு போகாமல் நான் இங்கே போகணுமேனெல்லாம் யோசிச்சு நான் வந்து போயிட்டுருக்கேன். பார்த்தா அவங்க ஆல்ரெடி ஹீரோயினை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் தெரியாமல் நானும் போயிட்டுருக்கேன். ஸோ அவங்க வந்து நெக்ஸ்ட் ஹீரோயின் என்னென்னா கொஞ்சம் பிளாக் ஸ்கின்டாக கொஞ்சம் பிளாக் டார்க் காம்ப்ளெக்ஷனில் வேணும். என்னை பார்த்த உடனே டேரக்டர் வந்து செட் ஆகாதுன்னு சொல்லிட்டேன். அது நான் பட் இருந்தாலும் சின்ன பொண்ணு வந்தோடனே வேணான்னு சொல்லி போனால் வந்து இதாகிடுமோன்னு சொல்லி சரி உட்காரவே நான் வந்து பேசுகிறேன்னு சொல்லி டேரக்டர் வந்து நான் இதெல்லாம் தெரியவே தெரியாது. நான் பெரிய ஒரு பிஸியான ஒரு ஆள் மாதிரி அங்கே உட்காந்துட்ருக்கோம். எனக்கு டான்ஸ் கிளாஸ் இருக்குது, சும்மா இங்கே தேவையில்லாமல் வந்திருக்கோம் அப்படிலாம் சொல்லி நான் ஹார்ட்லி 15 years old. அப்போ டேரக்டர் வந்து உட்காந்து சும்மா வந்து ஏதோ ஒரு 5 minutes பேசிட்டு ஓகே சரி நாங்கள் கூப்பிட்றேன்னு சொல்லி அனுப்பலாம் சொல்லி தான் அவங்க வந்து உட்காந்தாங்க. அவங்க வந்து உட்கார்ந்த உடனே ஏதோ என்னோட நான் பண்ணுற படத்தில் அவங்க சான்ஸ் கேட்ட வந்த மாதிரி நான் பயங்கரமாக பேசிகிட்டு இருந்தேன். எனக்கு டைமே இல்லை, நான் வந்து டான்ஸ் கிளாஸ் போயிட்டுருக்கேன் அப்படி இப்படி, எனக்கு வந்து நெக்ஸ்ட்டு வீக்கே எங்களுக்கு ப்ரோக்ராம் இருக்குது, ஸோ அதில் ப்ராக்டிஸ் இருக்குது அப்படி இப்படிலாம் பேசுகிறதுல வந்து அவங்க இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க. ஸோ ஐ வாஸ் திங்கிங் என்னோட அந்த செகண்ட் அந்த ஹீரோயின் வேணும்னு சொன்னது இந்த பொண்ணு பண்ணால் நல்லாயிருக்கும், பேசுகிற விதம் மேனரிசம்ஸ் எல்லாம் அப்படியே இருக்குது, பட் மேக்கப் மட்டும் நம்ம மாற்றிடலாம்னு சொல்லிட்டு தான் வந்து அவங்க வந்து அந்த மாதிரி சொன்னாங்க. ஸோ அவங்க அது ஃபுல்லாக டார்க் ஸ்கின் மேக்கப் எல்லாம் போட்டு அவங்க உள்ளே வந்து இப்படி இருக்கும்போது ஃபஸ்ட்டு எனக்கு கொஞ்சம் இது நான் ஏதோ பயங்கரமாக ஸ்லோ மோஷனில் எனக்கு ஒரு இன்ட்ரொடக்ஷன் இருக்கும், பூவெல்லாம் மேலே வந்து விழுந்த மாதிரி எனக்கு இன்ட்ரொடக்ஷன் இருக்கும், இப்படி ஸ்லோ மோஷனில் ஹேர் ஃப்ளிப் இருக்குங்கிற சொல்லியெல்லாம் நான் போனேன். பார்த்தா வந்து நான் ஒரு ஸ்லம் ஏரியாவில் ட்ரெஸ் எல்லாம் அயன் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஒரு கேரக்டர் ஃபுல்லாக வந்து என் காஸ்டியூம்லலாம் மண்ணெல்லாம் மாதிரி போட்டுட்ருக்காங்க அழுக்காகணும்னு சொல்லி. நான் வந்து எப்படியோ உடஞ்சி போயிட்டு உட்காந்துட்ருக்கோம். ஆனால் அவங்க வந்து சொன்னாங்க இந்த மாதிரி பேர் மாற்றணும். நான் ரொம்ப பேர் மாற்றலாம், ஏன்னா இவ்வளோ வருஷமாக இதே கேட்டு கேட்டு போர் அடிக்குதுன்னு சொல்லி நானே 2-3 பேர் எழுதிட்டு வந்தேன். ஸோ அவங்க வந்து எல்லாரும் எதோ பேர் இருந்துச்சு, எதோ மிருதுலா, கல்யாணி எதோ இருந்துச்சு. பட் எவ்ரி ஒன் பாவனா வரும்போது எல்லாம் இருக்காங்க பாவனா, அது ஓகே, அது மலையாளத்தில் வந்து அதுவெல்லாம் அந்த மாதிரி ஒரு இது வந்துச்சு. அது நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு அப்போ நானே தான் வச்சேன். சரி அப்போ நான் இனிமேல் இன்னிலேருந்து நான் பாவனாங்கிற மாதிரி நானே வந்து சும்மா வச்சது. ஓகே. இவ்வளோ நேரம் எங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.